சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியோட அம்மாட்ட பேசியிருப்பாங்க. பேசி நாங்கள் கல்யாணிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த விஷயத்த ரோகிணி வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, எதுக்காக தேவையில்லாமல் அவங்களாம் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, நீ எதுக்கு நம்பர் கொடுத்த என்னை கேட்காம அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க ரோகிணிக்கு கால் பண்ணி பேசுவாங்க. பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு தான் நாங்கள் குழந்தை இல்லாமல் இப்படி தவிச்சிட்ருக்கோம். நீ 3 மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உன்னை நாங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணனால தான் இப்போ நாங்கள் குழந்தை இல்லாமல் செக்கப்புக்காக சென்னை வந்திருக்கோம். அதனால் உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் கல்யாணி, ப்ளீஸ் அதுக்கு மட்டும் வந்து ஒத்துக்கோங்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, இனிமேல் வந்து என் லைஃப்லலாம் நீங்கள்லாம் கிடையவே கிடையாது, தயவு செய்து என் கிட்டலாம் வந்துடாதீங்கன்னு சொல்லி கல்யாணியும் கோவத்தில் ஃபோனை வச்சுட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வித்யாவும் முருகனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முத்துவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. முருகனுக்கு தெரிஞ்சவங்க பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் பார்த்திங்க அப்படின்னா முத்துவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க ரொம்ப நம்பிக்கையானால, அதனால் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க. முருகனோட சொந்தக்காரங்க வேறு யாரும் இல்லை, ரோகிணியோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃபும் தான். இவங்க தான் வந்து ரோகிணியோட சொந்தக்காரங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட வித்யா பார்த்திங்க அப்படின்னா நேராக போய் ரோகிணி கிட்ட இந்த மாதிரி இவங்க வந்து வந்திருக்காங்க, அவங்கள தான் வந்து சென்னை ஃபுல்லாக முத்து வந்து காரில் சுற்றி காட்ட போகிறாரு, அவங்க எதுவும் உன்னை பற்றி உளறிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி கிட்ட வித்யா சொல்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இதனால் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க கூட முத்து இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இரு, அப்பப்போ கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க சொந்தக்காரங்கனால ரோகிணி வந்து மாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.